ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் 4ல் 3வது டாபிக் அண்ணாவின் கடிதம். அது வந்து துணைப்பாடம். ஸோ ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். டாபிக் வந்து முக்கியமான டாபிக் இலக்கண பகுதி. ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, விடை வகை, வினா வகை, ஒரு பொருட்பன்மொழி. இந்த டாபிக் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாவின் கடிதத்தில் தம்பின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த கடிதத்தில் முடியரசனின் அந்த முழக்கத்தையும் அந்த முன்வைக்கிறாரு. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமுதன இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், தலைப்பில்லா முயற்சி தரு பயன் பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் என்று முடியரசன் முழங்குகிறார். பொங்குக இன்பம், பொங்குக புதுமை, பொங்குக பொலிவு, வளம் பெருகிடுக, வாழ்வு சிறந்திடுக, வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நம்ம வந்து முழுமையா உட்காந்து லைன் பை லைன்லாம் படிக்கல. இருக்கிற சுருக்கமான அந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துருக்கோம். 14/1/1968 நாள் இந்த கடிதம் வந்து அண்ணா எழுதியிருக்காரு. அண்ணாவின் கடிதம் பொங்கல் புதுநாள் அன்று தம்பிக்கு அண்ணன் எழுதிய கடிதம். ஸோ துணைப்பாடம்ன்றதுனால நம்ம வந்து மேலோட்டமா பார்த்துருக்கோம். அடுத்ததான் முக்கியமான பகுதி இலக்கணம். வினா, விடை வகைகள், ஒரு பொருட்பன்மொழி. வினா வகை அப்படின்னா என்ன? என்னன்றதே ஒரு வினாதான். எப்படி, எங்கு, ஏன் என வினாவுவதே ஒரு வினாதான். வினா வந்து 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும். அவை யாவை? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என வினா 6 வகைப்படும். இந்த 6 வகை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வினாவை பத்தி பார்க்க போறோம். அறிவினா அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அதை உங்ககிட்ட கேட்கறது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கறது தான் அறிவினா. எடுத்துக்காட்டு, திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாணவரிடம் கேட்கிறார் இல்லையா? ஆசிரியர் மாணவரிடம் கேட்கறது தான் அறிவினா. அறியா வினா அப்படின்னா என்ன? எனக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? நான் கேட்கறது தான் அறியா வினா. எடுத்துக்காட்டு, நான் வந்து மாணவன், நீங்கள் ஆசிரியர். எனக்கு தெரியாததை நான் வந்து உங்ககிட்ட கேட்கறது தான் அறியா வினா. அடுத்ததா ஐய வினா. ஐயோ அப்படி நடந்துச்சா அப்படி ஒரு பயத்தோடு கேட்குறேன். கேட்டு அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இல்லையா? ஒரு ஐயத்தோடு கேட்டு அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கு பேர் தான் ஐய வினா. எடுத்துக்காட்டு, அங்கே கிடைக்கிறது பாம்பா இல்லை கயிறா அப்படி சொல்லிட்டு நான் கேட்குறேன் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஐய வினா. அடுத்ததா குழல் வினா. குழல் வினா அப்படின்னா என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும், நான் கடைக்காரர்கிட்ட போய்ட்டு நான் கேட்குறேன். கடைக்காரர்கிட்ட போய்ட்டு ஐயா அந்த ஷாம்பு வேணும், அந்த சீக்கா வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் இல்லையா? எனக்கு தேவையான பொருள் நான் கேட்குறேன், எனக்காக கேட்குறது தான் குழல் வினா. அடுத்ததா கொடை வினா. கொடை வினா அப்படின்னு என்னதுன்னா, இப்போ நண்பன் வந்து ஒரு நண்பனுக்கு ஒரு 10,000 தேவைப்படுது. அது என்கிட்ட 10,000 இருக்குன்னு நினச்சிங்களேன். நண்பா உனக்கு என்ன 10,000 தேவைப்படுதாடா? நான் கேட்குறேன் பார்த்தீங்களா? உனக்கு தேவைப்படுதாடா? என்கிட்ட இருக்குது, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லையா? அதற்கு பேர் தான் கொடை வினா. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாருன்னா கொடுக்கறதுக்காக தான் கேட்குறாரு. கடைசியாக இருக்க ஏவல் வினா. ஏவல் வினானா என்ன? ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஏவல் வினானா ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட படிச்சியா, என்ன பண்ண, ஏது பண்ண சொல்லிட்டு ஒரு ஏவல் முறையில கேட்குறாரு இல்லையா? ஒரு அதிகாரத்து நிமித்தமா படிச்சியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தியா? அந்த கேள்விக்கு பேர் தான் ஏவல் வினா. வினா அப்படின்னா என்ன? வினாவுடைய வகைகள் அதுதான் பார்த்தோம். அடுத்ததா விடையை பற்றி பார்க்கலாம். விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். விடை 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும். விடை 8 வகை. என்னென்ன அந்த 8 வகை என்ன? சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாவெதிர் வினாத்தல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஃபர்ஸ்ட் சுட்டு விடை அப்படின்னா என்னது? சென்னைக்கு எப்படி போதும் ஒருத்தங்க கேட்குறாங்க. ஐயா இந்த வழியில போகணும், இப்படி போகணும், அப்படி போகணும், ஒரு சுட்டி காட்டு ஒரு வழி சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் சுட்டு விடை. மறை விடை அப்படின்னா என்னது? மறை விடைனா மறுத்து சொல்றது. இந்த ஒரு வேலையை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா? நான் ஒரு வேலையை சொல்லி நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்து கூறுவது தான் மறைவிடை. மூணாவதாக இருக்கு இல்லையா? நேர்விடை. நேர்விடைன்னா என்னது? உடன்பட்டு கூறுதல். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்பட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் நேர்விடை. ஏவல் விடை. ஏவல்னா என்னது? அதற்கான விடை என்னென்ன? ஏவல்னா நீ செய்வ, நீ செய்யி, நீ போ, நீ வா அப்படி சொல்கிறாங்க. அதற்கு விடை எப்படி வரும்னா நீயே செய்யி, நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏவல் முறையில் விடை அளிக்கிறது தான் ஏவல் விடை. அடுத்ததா 5ஆவதா இருக்கு பாருங்க. வினாவெதிர் வினாத்தல் விடை அப்படின்னா என்ன?
உன் நண்பன் வந்து கேட்குறான், மச்சான் நீ வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்குறான்னா, நீ என்ன சொல்லுவ? டேய் நான் ஐபிஎல் மேட்ச் பார்க்காம இருப்பேனா? உன் நண்பன் ஒரு வினா கேட்டா அவனுக்கே ஒரு வினாவை நீ கேட்கற இல்லையா? அதற்கு பேர் தான் வினா எதிர் வினாத்தல் விடை. உருவது கூறல் விடை அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வேலை சொல்கிறேன். அந்த வேலைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல், கை வலிக்கும், கால் வலிக்கும், அது ஒரு காரணம் காட்டுற இல்லையா? அதற்கு பெயர் தான் உருவது கூறல் விடை. அடுத்ததா 8ஆவதா பாருங்க, இனமொழி விடை அப்படின்னா என்ன? அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பாடத் தெரியுமான்னு கேட்குறேன். அதற்கு நீ என்ன பண்ணணும்? பாடத் தெரியும், பாடத் தெரியாதுன்னு சொல்லணும். அதற்கு நீ என்ன சொல்லுவ? எனக்கு ஆடத் தெரியும்னு ஒரு சொல்ற இல்லையா? சம்பந்தமே இல்லாம. அதற்கு பேர் தான் இனமொழி விடை. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சுட்டு, மறை, நேர் ஆகிய 3ம் வெளிப்படை. ஏவல், வினாவெதிர் வினாத்தல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி ஆகிய 5ம் வினாவிற்கு உரிய விடையை குறிப்பால் உணர்த்துகின்றன. விடைனா என்ன, வினானா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வினானா 6 வகைப்படும், விடைனா 8 வகைப்படும். அதோடைய கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாருங்களேன், ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்ன? சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள். வள வள வளன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்ல. எடுத்துக்காட்டு பாருங்களேன். நடு மையம். நடுனா என்ன? மையம்னா என்ன? 2 சொற்களும் ஒரே பொருளை தான் குறிக்குது. அதற்கு பெயர் தான் ஒரு பொருட்பன்மொழி. 2வதா அந்த எடுத்துக்காட்டு பாருங்க. மீ மிசை ஞாயிறு. மீனா என்ன? மீனாலும் மேற்பகுதி, மிசை என்பதும் மேற்பகுதி. ஒரு பொருளை குறிக்கிறது பல சொற்கள் இருக்கு. ஸோ அதற்கு பேர் தான் ஒரு பொருட்பன்மொழி. வினா அப்படின்னா என்ன? விடை அப்படின்னா என்ன? ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்கிற வினாக்களை பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே டேஸ் என்பர். ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே ஒரு பொருட்பன்மொழி என்பர். அடுத்ததா பாருங்க. ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று என்ன? நடுமையம், மீமிசை. அடுத்ததா பாருங்க. இது செய்வாயா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது டேஸ் விடை. இப்ப அந்த விஷயத்தை நீ செய்யறதுக்கு முன்னாடியே வயிறு வலிக்கும் அப்படி சொல்றது தான் உருவது கூறல் விடை. வரும் முன்னே அந்த விஷயத்தை நான் சொல்றேன் இல்லையா? வயிறு வலிக்கும், கால் வலிக்கும் அப்படி சொல்றோம் இல்லையா? அதற்கு பேர் தான் உருவது கூறல் விடை. அடுத்ததா ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என கூறுவது இனமொழி விடை. அடுத்ததா பாருங்க. நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரரிடம் கேட்பது டேஸ் வினா. நமக்கு தேவைப்படுது, அதுக்காக நம்ம அவர்கிட்ட கடைக்காரர்கிட்ட கேட்கறது வந்து குழல் வினா. அடுத்ததா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா. அடுத்ததா ஏவல் விடை. அதற்கு வந்து இதனை செய்வாயா எனில் நீயே செய் என்பது ஏவல் விடை. மறைவிடை அதற்கு வந்து வருவாயா எனில் வரேன் என்பது மறைவிடை. மறுத்து கூறுவது மறைவிடை. அடுத்ததா உருவது கூறல். அதற்கு வந்து உண்டாயா எனில் அதற்கு வந்து வயிறு வலிக்கும் என்பது உருவது கூறல். இந்த காணொளி பதிவில் நம்ம துணைப்பாடம் இலக்கண பகுதியை பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொளி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளி பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.